எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமிக்ஸ் பிரின்சிபலில் ரெண்டு விஷயம் இருக்குது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ரெண்டு டைப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து இந்த கண்ட்ரி லெவலில் ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட், இந்த மாதிரி மேக்ரோ லெவலில் ஒரு இஷ்யூக்களை, அதாவது சிஸ்டத்தை வந்து அது ஹேண்டில் பண்ணும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது தி சப்ளை அண்ட் டிமாண்ட், ஒரு மார்க்கெட்டுக்குரிய கேரக்டரிஸ்டிக்கை ஸ்டடி பண்ணுறது தான் இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ இந்த ரெண்டு வார்த்தையிலேருந்தே நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். மைக்ரோன்றா இஸ் எ ஸ்மால் லெவல் ஸ்டடீஸ், அதாவது ஸ்மால் லெவலில் போய் அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்டிൻ്റെ சப்ளை டிமாண்டை என்னென்ன எஃபெக்ட் பண்ணுது, ப்ரைஸ் லெவல் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். அப்போ இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் studies how individual, household and business make decisions. So எப்படி ஒவ்வொரு household business make decisions என்றதை பற்றி பார்க்குறோம். வித் லிமிட்டட் சப்ளை, பிகாஸ் எங்களோட சேலரி இருக்கிற சேலரியில் நாங்கள் எந்த பொருளுக்கு செலவழிப்போம், எந்த பொருளுக்கு பை பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ஒரு டிசிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா இப்போ என்னுடைய லைஃபும் உங்களுடைய லைஃபும் பர்சனல் லைஃப், அதாவது நாங்கள் ஹவுஸ் ஹோல்ட் பை பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். அப்போ இட் ஃபோக்கஸஸ் ஆன் supply and demand, price formation and how these elements affect consumer behavior, business decision, market outcome. So in the fundamental idea and the micro level la poi micro people in the life have in the supply need and price formation இதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு இந்த மார்க்கெட் அவுட்கம்மை டிசைட் பண்ண போகுது. ஒரு ப்ராடக்டை வந்து இந்த சொசைட்டியில் போய் விற்கலாமா, இந்த இடத்துல போய் விற்கலாமா, இதுக்குரிய ப்ரைஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும், இது ப்ரைஸ் என்னவா இருக்கும், இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணும்போது இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமான்றது எல்லாமே இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். இப்போ ஒரு ப்ரைஸ் லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறது, மெயின்லி ப்ரைஸ் லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். அப்போ ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணாது. கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து மேக்ரோ எக்கனாமிலாம் டீல் பண்ணி கொண்டிருக்கும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் கவர்மெண்ட் வந்து மேஜர் டிசிஷன்ஸை மேக் பண்ணிக்கணும். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட்டுன்ற ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ். அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் போடுறது கூடாதுன்னு சொல்கிறோம். இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் போடும்போது இந்த மைக்ரோ எக்கனாமி வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். மைக்ரோ எக்கனாமி நேச்சுரலாக ஒரு ரைஸ் ப்ரைஸோ அல்ல என்னவா இருக்கலாம், அது என்ன ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அது நேச்சுரலி அதாவது இந்த மார்க்கெட்டில் உள்ள டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கூடும் குறையும் அது ப்ளே பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ இதான் மைக்ரோ எக்கனாமி. இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் வந்து இருக்கோன் பண்ணுறது எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட் இன் ஒப்பீனியன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஜிடிபி, கண்ட்ரிஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன் ரேட், அது எல்லாமே இந்த மேக்ரோவில் வரும். அப்போ மேக்ரோவும் இஸ் கம்பைன் பண்ணி ஒரு செயினுக்கெலாம் இருக்குது. இப்போ மைக்ரோ வந்து வெளில ஃபங்க்ஷன் ஆகும்போது மேக்ரோ வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதாவது ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகும், ஜிடிபி கூடும். இதை நாங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்தியன் எக்கனாமி, இந்தியாவில் உள்ள எக்கனாமியை பார்க்க எங்களுக்கு அது அழகாக புரியும். ஏன்னா இந்தியாவில் வந்து அது பெர்ஃபெக்டாக ரன் ஆகி கொண்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மைக்ரோ வந்து சரியாகவும் மேக்ரோ வந்து சரியாகவும் ரன் ஆகுது. அங்கே வந்து பெரிய குழப்பங்கள் இல்லாமல் பெரிய லெவல் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஒன்றும் இல்லை. அப்போ அதில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இதில் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். இப்போ வந்து சப்ளை டிமாண்ட் இஸ் அ கோர் கான்செப்ட் இன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து மெயினாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தாலுமே நாங்கள் சப்ளை அண்ட் டிமாண்டை பற்றி தான் கதைக்க போகிறோம். மெயினாக ஹவு ப்ரைஸஸ் ஆர் செட் இன் த மார்க்கெட், எப்படி ப்ரைஸ் செட் மார்க்கெட்டில் எப்படி ப்ரைஸ் செட் பண்ண, எப்படி ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கடைசியாக இந்த ஸ்லைஸை பார்ப்போம். ஒரு ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் வச்சு தான் இந்த ப்ரைஸை வந்து செட் பண்ணுவோம். தென் ரெண்டு டிமாண்டும் சப்ளை அண்ட் டிமாண்டும் மேட்ச் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ சப்ளைண்டா என்ன, சப்ளைண்டா இப்போ சப்ளைன்ற கேரக்டரிஸ்டிக் என்ன, சப்ளைன்றது இப்போ சப்ளையர்ஸ் வைப்போம். சப்ளையர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா ப்ரைஸ் கூடிடுச்சுண்டா, அதாவது ப்ராடக்டின் ப்ரைஸ், அந்த பொருளோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் கூடும்போது நிறைய பொருட்களை உற்பத்தி செய்யலாம். இது நேச்சுரலாக நீங்கள் பார்ப்பீங்க, எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. ரைஸ் ப்ரைஸ் கூடும்போது ஃபார்மர்ஸ் வந்து நிறைய ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. இல்லை வந்து வேறு பொருட்களோட ப்ரைஸ் கூடும்போது
நிறைய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணினோம். கோகோனட் கூடும்போது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவினோம். ஏன்னா எப்பயுமே சப்ளையர்ஸ் வந்து ஒரு பொருளை கூட ப்ரைஸுக்கு விற்கிறதுக்கு தான் விரும்புவினோம். இதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக். அதான் சொல்கிறீங்கன்னா, ஆஸ் த ப்ரைஸ் ஆஃப் த குட் ரைசஸ் குவான்டிட்டி சப்ளை ஜென்ரலி இன்க்ரீசஸ். இது வந்து லோ ஆஃப் சப்ளைன்னு சொல்லுவோம். லோ ஆஃப் சப்ளை வந்து எப்பயுமே நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், நான் வந்து அந்த மார்க்கெட்டில் செல் பண்ண போனேன்னா நான் கூட காசுக்கு செல் பண்ண தான் விரும்புவேன். அப்போ என்ன செய்யணும்னா, மார்க்கெட்டில் ஒரு பொருளோட ப்ரைஸ் கூடும்போது நான் வந்து கூட நிறைய குவான்டிட்டி நிறைய சப்ளையை மார்க்கெட்டுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். இதுதான் சப்ளை அண்ட் கேரக்டரிஸ்டிக். அப்போ ஃபேக்டர்ஸ் தட் எஃபெக்ட் சப்ளை என்னென்ன எஃபெக்ட் ஆகும்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட். நாங்கள் இது எங்களுக்கு தெரியும், ப்ரொடக்ஷன் காஸ்ட், மெட்டீரியல், லேபர் காஸ்ட் எல்லாம் எஃபெக்ட் பண்ணும். டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வரும்போது இந்த இந்த சப்ளை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓகே, எஃபெக்ட் பண்ணோம்னா இது பாசிட்டிவாக எஃபெக்ட் பண்ணும். பாசிட்டிவாக இருந்தால் இது வந்து நிறைய ஈஸியாக சப்ளை பண்ணி நிறைய குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ப்ரைஸஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். இப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டட் குட்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ஈவன் அக்ரிகல்ச்சருக்கு எங்களுக்கு ஃபெர்டிலைசர் வேணும். அப்போ ஃபெர்டிலைசர் வந்து ரிலேட்டட் குட்ஸ். இப்போ ஃபெர்டிலைசர் ப்ரைஸ் கூடி குறையும் போது அது வந்து இங்கே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். கூடும்போதும் எஃபெக்ட் வேணும், குறையும் போதும் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இதான் சப்ளை. கவர்மெண்ட் பாலிசி அண்ட் டேக்ஸஸ். கவர்மெண்ட் பாலிசி சப்சிடிஸ் கொடுப்பினோம். சப்சிடிஸ் கொடுக்க சப்ளை கூடும். அப்போ சில கவர்மெண்ட் வந்து நிறைய அக்ரிகல்ச்சரை என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி சப்சிடிஸ் கொடுக்கும்போது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நிறைய மார்க்கெட்டுக்கு வரும். இது வந்து சப்சிடி. டேக்ஸஸ் வரும்போது அது குறையும். டேக்ஸஸ் போடும்போது நிறைய இப்போ ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வந்து டேக்ஸஸ் நிறைய பே பண்ணும்போது அதில் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து சப்ளை. அப்போ சப்ளை தான் நாங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி எக்கனமியில் வந்து நாங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கணுமென்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் சொல்லுவினோம், 2% இன்ஃப்ளேஷன் இஸ் குட் ஃபார் எக்கனமி. அதாவது ஒரு 2% இன்ஃப்ளேஷன் இருந்து கொண்டு இருந்தால் தான் சப்ளையர் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டே இருப்பினோம். இதுதான் இந்த விஷயம். அது இதுலேருந்து நாங்கள் டீப்பாக நாங்கள் வந்து எங்களோட இந்த சேனலில் வந்து எந்த விஷயத்தையும் ஒரு டீப்பாக அனாலிசிஸ் பண்ணுறது இதோட நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை கூடுது, இங்கே குவான்டிட்டி கூடுது. சாரி, இங்கே ப்ரைஸ் கூடுது, இங்கே குவான்டிட்டி கூடுது. இப்போ என்ன விஷயம்னா, சப்ளை கேர்ஃபில் இப்போ ப்ரைஸ் வந்து மினிமம் ப்ரைஸில் இருக்கணும். இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குமா இருந்தால் நான் ஒரு 10 ப்ராடக்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த ப்ரைஸ் கூடி இந்த இடத்துக்கு வரும்போது நான் வந்து சேம் கூட்டிக்கொண்டே இருப்பேன். ப்ரைஸ் கூட நான் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். இப்போ ஃபேக்ட்ரியோ அதை ஒரு கம்பெனி வச்சுக்கேன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்கள் குவான்டிட்டியை கூட்டிக்கொண்டே இருப்பேன். ப்ரைஸ் கூட ஏன்னா நான் ஹாப்பி. ஏன்னா நான் வந்து எனக்கு நிறைய ப்ரைஸில் இதை செல் பண்ணுறது ஐ எம் ஹாப்பி அபவுட் செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ். இதுதான் விஷயம். அப்போ இங்கே தான் நாங்கள் சொல்கிறோம், இது வந்து இந்த ப்ரைஸ் கூடுறதுக்கு ரீசன் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல சப்ளை கேர்ஃபை வச்சு பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் இஸ் குட். என்னத்துக்கு குட்ண்டா, மார்க்கெட்டில் ஷார்ட்டேஜ் வராது. அதாவது ஒரு 1 to 2% இன்ஃப்ளேஷன் பெரிய டெவலப் கண்ட்ரிகள்லேயும் 1 to 2% இன்ஃப்ளேஷன் இஸ் ஹெல்த்தி ஃபார் த எக்கனமி. அது நல்லது எக்கனமிக்கு. ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த சப்ளையர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே இருப்பார். ப்ரொடியூஸ் பண்ணுறதை கூட்டிக்கொண்டே இருப்பார். மெதுவாக கூட்டிக்கொண்டே இருப்பார். இப்படி மெதுவாக கூட்டிக்கொண்டே இருப்பார். இப்போ நாங்கள் ப்ரைஸை மெதுவாக கூட்டிக்கொண்டே, இது வந்து இது ஸ்லோவாக நடக்கும். இப்போ சடன்லி கூறுறா எங்களோட இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகளில் அந்த க்ரைசஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து சடனாக கூறுறது. இப்போ ப்ரைஸ் வந்து வெரி ஸ்லோவாக, இந்த கேர்ஃப் வந்து வெரி ஸ்லோவாக மூவ் ஆகி கொண்டு போனால் அது ஹெல்த்தி ஃபார் த எக்கனமி. இதான் இந்த விஷயம். இந்த சப்ளை கேர்வ் வந்து வெரி ஸ்லோவாக மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees இந்த வருஷம் ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ் இருந்தால் நெக்ஸ்ட் இயர் வந்து 103 rupees போனால் ஓகே, ஒரு 3 rupees கூடி இருக்கு. ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர் வந்து 105 rupees போகிறது ஓகே. ஆனால் ஒரு 1 இயருக்குள்ளே திடீர்னு 100லேருந்து 150 போடுறது இஸ் எ கிரைசஸ். ஸோ இந்த இன்க்ரீஸ் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இந்த மாதிரி இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபார் த எக்கனமி. ஏன்னா இப்படி கொடுக்கும்போது இவர் வந்து ஃபர்ஸ்ட் இயரில், செகண்ட் இயரில், தேர்ட் இயரில் ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ், ஒரு எக்ஸ்டெண்ட் ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ் வந்து இப்படி கூடிக்கொண்டு போகுதுண்டா இது ஹெல்த்தி ஃபார் த எக்கனமி. ஓகே, இது சப்ளை கேரக்டரிஸ்டிக்ஸ். பேசிக்கலி ஃபண்டமெண்டலி சப்ளையர் வந்து ஹை ப்ரைஸுக்கு விற்கிறதுக்கு விரும்புவார். ஹை ப்ரைஸ் கூட
கூட குவான்டிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருப்பார். ஓகே, இப்போ அடுத்தது வந்து டிமாண்ட் கேரக்டரிஸ்டிக். டிமாண்ட் எங்களுடைய கேரக்டரிஸ்டிக், கன்சியூமரோட கேரக்டரிஸ்டிக் என்ன, கன்சியூமர் என்னத்தை எப்படி என்ன பிஹேவியர் என்ன என்று பார்ப்போம். கன்சியூமர் பிஹேவியர் ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ரைஸ் கூட கூட நாங்கள் வந்து பை பண்ணுற குவான்டிட்டியை குறைப்போம். நாங்கள் நிறைய வாங்க மாட்டோம். ப்ரைஸ் கூடிச்சுண்டா நாங்கள் நிறைய பொருளை வாங்க மாட்டோம். ஓகே, என்ன இங்கே வந்து ஆஸ் த ப்ரைஸஸ் ஆஃப் த குட் இன்க்ரீசஸ் குவான்டிட்டி டிமாண்டட் டிக்ரீசஸ். இதான் வந்து லோ ஆஃப் டிமாண்டுன்னு சொல்லுவோம். லோ ஆஃப் டிமாண்டுன்றது வந்து சிம்பிளாக வந்து நாங்கள் வந்து எப்பயுமே இப்போயே நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு ஆயில் ப்ரைஸ் கூடுதுண்டா வீட்டில் வந்து இந்த ஆயிலை வந்து கவனமாக பாவிங்க, விலை கூடிட்டுன்னு சொல்லி அதை வந்து மிச்சம் பிடிக்க பார்ப்போம். அப்போ என்ன செய்கிறோம்னா பை பண்ணுற அளவை வந்து குறைக்கிறோம். எல்லாமே இப்படி தான், எல்லா ரைஸோ என்ன ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் ப்ரைஸ் கூட கூட நாங்கள் அதை யூஸ் பண்ணுற அளவை குறைப்போம். அப்போ அந்த டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்போ இது வந்து லோ ஆஃப் டிமாண்ட். கன்சியூமர்ஸ் பிஹேவியர் வந்து இந்த லோ ஆஃப் டிமாண்டை வந்து டிமாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சியூமர் பிஹேவியர். அப்போ கன்சியூமர் வந்து எங்களுக்கு பிடிக்காது, ப்ரைஸ் கூடுறது பிடிக்காது, சிம்பிள். சப்ளையருக்கு ப்ரைஸ் கூடுறது பிடிக்கும், இவ்வளோதான் விஷயம். அப்போ ஃபேக்டர் அஃபெக்டிங் த டிமாண்ட், என்னென்ன டிமாண்ட் அஃபெக்ட் பண்ண இன்கம் லெவல். அப்போ எங்களுக்கு சேலரி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு எங்களுக்கு டிமாண்ட், நாங்கள் வாங்குகிற பொருட்கள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்து சேலரி டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இன்கம் லெவல். டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். பாப்புலர் ப்ராடக்ட் see an increase in demand. சம்டைம் டிமாண்ட் வந்து சடன்லி இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஈவன் ப்ரைஸ் கூடவே இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இந்த பாப்புலர் ப்ராடக்ட்ஸில் ஐஃபோன் இந்த மாதிரி சில இந்த கிரேசி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டிமாண்ட் கூடும். அப்போ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷனை பார்த்துக்கொள்ளலாம். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு விதிவிலக்கமாக இருக்கும். இப்போ சில இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது அந்த டிமாண்ட் கூடும். ஆனால் அது வந்து கனகாலத்துக்கு கூடாது. அது வந்து ஒரு மைக்ரோ எக்கனாமிக்கு ஒரு 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 விதிவிலக்கமாக இருக்கும். ப்ரைஸஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ், அதாவது என்ன மற்ற ரிலேட்டட் குட்ஸ். இப்போ தான் நாங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டீ வர்சஸ் காஃபி என்று. இப்போ நாங்கள் சப்போஸ் டீ ப்ரைஸ் கூடிக்கொண்டிருந்தால் பக்கம் நாங்கள் என்ன செய்வோம்னா காஃபிக்கு ஜம்ப் பண்ணிடுவோம். டீயை குறைச்சி போட்டு காஃபியை யூஸ் பண்ண தொடங்கும். அப்போ என்ன செய்யணும்னா அகெயின் நாங்கள் வந்து குவான்டிட்டி, அதாவது வாங்குகிற அளவை குறைச்சிடுவோம். அப்போ ப்ரைஸ் கூடும்போது டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். டீயின் டிமாண்ட் குறைஞ்சிடும், காஃபியின் டிமாண்ட் வந்து கூட தொடங்கும். ஓகே, மெத்தட் எக்ஸ்பெக்டேஷன், கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அடுத்த ஃபேக்டர் இருக்குது. இப்போ டிமாண்ட் கர்வை பார்ப்போம். டிமாண்ட் கர்வ் என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து குறைஞ்சி கொண்டு போகுது. இங்கே கூட இருந்து இங்கே குறைஞ்சி கொண்டு போகுது. ஓகே, இந்த ப்ரைஸ் இப்படி தான் இருக்குது. இதில் ஹை ப்ரைஸ், இது லோ ப்ரைஸ். ஓகே, ஹை கூட ப்ரைஸ், குறைய ப்ரைஸ், லோ ப்ரைஸ். அப்போ என்ன சொல்கிறோம்னா இங்கே குவான்டிட்டி வந்து கூடிக்கொண்டு போகுது, இதில் ஹை குவான்டிட்டி. ஸோ ஹை ப்ரைஸாக இருக்கும்போது குவான்டிட்டி வந்து லெஸ். இங்கே 1 2 3 என்று போடுவோம் எல்லாத்தையும். இதில் 1 2 3 என்று போட்டோம்னா 4 5 6 6 7 8 வைப்போம். ஓகே, நம்பர் ஆஃப் 100 200 300 நீங்கள் சொல்லிக்கலாம். இது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஹை ப்ரைஸாக இருக்கும்போது நாங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க விரும்புவேன் நான் ஆஸ் எ கன்சியூமர். ஓகே, ப்ரைஸ் குறைஞ்சி போகும்போது நான் நிறைய ப்ராடக்ட்டை வாங்குவேன். இப்போ இந்த லெவலில் வந்தேன்னா நான் 5 ப்ராடக்ட் வாங்குவேன். ப்ரைஸ் குறைஞ்சி இங்கே வந்துச்சுன்னா எனக்கு 8 ப்ராடக்ட்டை வாங்குவேன். இதான் இந்த அர்த்தம். அப்போ ப்ரைஸ் குறைய நான் வாங்குகிற ப்ராடக்டின் அளவு கூடும், குவான்டிட்டி கூடும். ஓகே, இதான் டிமாண்ட் கர்வ். ஓகே, அப்போ அதாவது மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு பொருள் விலை போகலைன்னா வில்படுது இல்லைன்னா என்ன செய்யணும், ப்ரைஸை குறைப்பினோம். இது நேச்சுரலாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மைக்ரோஎக்கனாமிக்ஸ் என்ற பேரில் நாங்கள் படிக்கிறோம், தெரிஞ்ச விஷயம் தான். என்ன ப்ரைஸை குறைக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்து வாங்க தொடங்கிடணும். அதாவது ஆஃபர் போடுறது என்ன மீனிங், இந்த ப்ரைஸை குறைக்க குவான்டிட்டி கூடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருள் தேவைப்படுற இடத்துல ஒரு 3 பொருள் வாங்கிட்டு போயினோம், தேவைப்படும் கன்சியூமர்ஸ் வந்து அந்த ஆஃபர் கொடுக்குற போது வாங்குவேன். அப்போ என்ன செய்யணும்னா ப்ரைஸை குறைக்கும் போது மோர் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகும். இப்போ ஃபைனலாக இந்த மார்க்கெட் ஈக்குவலிபிரியத்துக்கு வரும். இப்போ ரெண்டு விஷயம் என்ன பார்த்தாங்கன்னா இந்த சப்ளை கர்வ் என்ன சொல்லுதுன்னா சப்ளையர்ஸ் வந்து ப்ரைஸ் கூடும்போது நிறைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க.
ப்ரைஸ் கூடனா தான் அவை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ப்ரைஸ் குறைஞ்சண்டா ப்ரொடியூஸ் பண்ணுறத குறைச்சிருவீங்க. இதுதான் சப்ளையரோட பிஹேவியர். இந்த சப்ளையர் வந்து கூட காசுக்கு விற்கத்தான் விரும்புவீங்க. ஓகே, டிமாண்ட் கர்வ், அதாவது கன்சியூமர் பிஹேவியர் வந்து ப்ரைஸ் குறையும் போது ஓடி போய் நிறைய பொருட்களை வாங்குவீங்க. அப்போ ப்ரைஸ் கூடிச்சண்டா வாங்குற குறைச்சிருவீங்க. அப்போ இந்த சப்ளையர்ஸுன்ற பிஹேவியரும் டிமாண்ட் கன்சியூமர் பிஹேவியரும் டோட்டலி எதிராக இருக்குது. அப்போ எதிராக இருக்கும்போது இந்த ரெண்டுக்கு முடியல ஒரு ஈக்குவலிபிரியம், அதாவது ஒரு நடுநிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ப்ரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதான் மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இதான் மார்க்கெட் கிளியரிங். இது வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் கணக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணிடணும். மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ்ன்றலாம் யூஸ் பண்ணிடணும். மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ்ன்னா ஒரு பொருளுக்கு விலையை தீர்மானிக்கணும். அந்த விலையை எந்த பாயிண்டில் வச்சு தீர்மானிக்கிறது என்றுதான் இது. இப்போ சர்ப்ளஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது. சர்ப்ளஸ்ன்னா நிறைய டூ மச் பொருட்கள் வருது. அது இப்போ ப்ரைஸ் வந்து அபவ் த ஈக்குவலிபிரியம் பாயிண்ட், இந்த ஈக்குவலிபிரியம்லேருந்து அபவ் த ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் போயிட்டுண்டா சர்ப்ளஸ். ப்ரைஸ் வந்து பிலோ த ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்டுக்கு போயிட்டுண்டா ஷார்ட்டேஜ். இதான் ஃபைனல் விஷயம். இப்போ பார்ப்போம். இந்த கிராஃபில் பார்த்து வாங்கிடலாம். இதான் ரெண்டு கிராஃபும் இருக்குது, டிமாண்ட் கிராஃப், சப்ளை கிராஃப். இப்போ ரெண்டும் மீட் பண்ணுற ஒரு இடம் வந்து எங்களுக்கு என்னது, எங்களுக்கு ஈக்குவலிபிரியம். இதான் இந்த ஈக்குவலிபிரியம் பாயிண்ட். ஏன்னடா இந்த பர்டிகுலர் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிச்சிடோம்னா இந்த டிமாண்டு சப்ளை மீட் பண்ணுது. இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் இதுதான் வந்து மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ். இந்த மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸில் ரெண்டு பேருமே ஹாப்பி, அதாவது சப்ளையரும் ஹாப்பி, கன்சியூமரும் ஹாப்பி. பிகாஸ் கன்சியூமர் எதிர்பார்த்த விலை இதில் இருக்குது, இந்த ப்ரைஸ். சப்ளையர் எதிர்பார்த்த விலை இருக்குது, ரெண்டு பேரும் மேட்ச் ஆகுது. இந்த இடம் தான் இதான் வந்து ஈக்குவலிபிரியம், அதாவது நடுநிலையான புள்ளி. இதுக்கு மேலே ப்ரைஸ் கூடுமா இருந்தால், இதுக்கு மேலே ப்ரைஸ் கூடுமா இருந்தால் இந்த ஜோன் வந்து சர்ப்ளஸ். ஓகே, இங்கே ப்ரைஸ் வந்து குறையுமா இருந்தால் ஷார்ட்டேஜ். ஏன் சர்ப்ளஸ் வருது? ப்ரைஸ் கூடுமா இருந்தால் நிறைய ப்ராடக்ட் வந்துடும், ஆனால் கன்சியூமர் வாங்க மாட்டோம். ஓகே, இந்த ஜோன் ஃபுல்லாக மேலே வந்து எங்களுக்கு சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னால் டூ மச், அதாவது என்ன, அதிகமான ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் என்றால் எங்களுக்கு நிறைய தேவை, ஆனால் வந்து இந்த ஜோன் வந்து இந்த ப்ரைஸ் லெவல், இந்த இதான் எங்கிற ப்ரைஸ் லெவலில் இதுக்கு கீழே ப்ரைஸ் லெவல் போச்சுன்னா நிறைய தேவை, ஆனால் நிறைய தேவை ஆனால் ப்ராடக்ட் இல்லைன்ட்டு வரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அனலைஸ் பண்ணால் பார்த்துலாம். இங்கே இந்த இடத்துல இந்த கேர்வ் இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ப்ரைஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை ப்ரைஸ் வந்து மேபி இந்த P2 என்ற லெவலுக்கு வந்துட்டோம். P2 என்ற லெவலுக்கு வந்துட்டோம்டா இந்த இடத்துல சப்ளை வந்து எவ்வளோ தான், ஒரு 100 சப்ளை தான் இங்கே கிடைக்குது. ஆனால் டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 டிமாண்ட் இருக்குது. நாங்கள் 300 குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறோம், ஆனால் 100 குவான்டிட்டி தான் சப்ளை கிடைக்குது இந்த இடத்துல. இதான் எங்களுக்கு ஷார்ட்டேஜை உருவாக்கும். இதுக்கு ஆப்போசிட் தான் தி சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் என்னைக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டுண்டா, ஒரு P3 என்ற இடத்துல ப்ரைஸ் வந்துட்டுண்டா என்ன சொல்லுவோம், P3யில் ப்ரைஸ் வந்துட்டா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்னது, டிமாண்ட் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் டிமாண்ட் வந்து இதில் ஒரு 150 டிமாண்ட் தான் இருக்குது, 150 டிமாண்ட் தான் இருக்குது. ஆனால் சப்ளை எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல எங்கள் சப்ளை வந்து ஒரு 260 சப்ளை இருக்குது. அப்போ இது வந்து சர்ப்ளஸ். ஓகே, இதான் விஷயம், சப்ளை அண்ட் டிமாண்ட் கர்வ். இதான் மெயினாக ஷிஃப்ட் இன் சப்ளை அண்ட் டிமாண்ட் கர்வ். இதான் லாஸ்ட் ஸ்லைட்ஸ். என்னத்துக்கு வரோம்னா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கர்வ் வந்து சடன் ஷிஃப்ட் நடக்கலாம். அதாவது டிமாண்ட் ஷிஃப்ட் என்னென்னா இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் இன்கம். சடன்லி கவர்மெண்ட் வந்து எல்லா சேலரியும் ஒரு 5000 ரூபாவால் கூட்டிச்சினோம்டா, இல்லை ஒரு $100 கூட்டிச்சினோம்டா, திடீரென்று இந்த இது ஒரு ஷிஃப்ட் நடக்கலாம். ஏன்னா திடீரென்று இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் நிறைய காசு வந்துட்டுது, அதாவது கன்சியூமர்கிட்ட நிறைய காசு வந்துட்டுன்னா அவன் வந்து இந்த பேட்டர்ன் ஷிஃப்ட் நடக்கலாம். அதே மாதிரி சப்ளை ஷிஃப்ட் நடக்கலாம். டெக்னாலஜிக்கல் இனோவேஷனால் ஒரு 1 ஹவரில் 100 ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா திடீரென்று ஒரு புது இனோவேஷன் மூலமாக 1 ஹவரில் உங்களுக்கு 500 ப்ராடக்ட் சேம் மிஷின்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாமா இருந்தால் என்ன நடக்கும், திடீரென்று சப்ளையர் வந்து செல்லிங் ப்ரைஸை குறைக்கிறதுக்கு ரெடி ஆவார். அப்போ சப்ளை ஷிஃப்ட் நடக்கும். அது நிறைய ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கும் ரெடி ஆவார். இப்போ இந்த ஷிஃப்ட் எல்லாம் வந்து மார்க்கெட் ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு ஸ்டடீஸாக பார்ப்போம். இந்த ஷிஃப்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் வரலாம்.
ஓகே, இதான் இந்த வீடியோ. நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.